ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமல்ல பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கடந்த இரவு கடந்த பகல் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து விபத்துகள், நாச மோசங்கள், வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், பலவீனங்கள், எதிராளிகள் இவைகளின் மத்தியிலே எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய கிருபை இல்லாமல் நாங்கள் வாழவே முடியாது என்பதற்கு பல காரணங்களாலே, பல விதமான ஆச்சரியங்களினாலே நீர் எங்களை எங்களுக்கு காண்பித்து வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட உம்மை தேடும் பொழுது உம்மை நாங்கள் பார்ப்போம். நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களோடு கூட பேசும் இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பரவசம் அடையவும், இதனாலே எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய தலையின் மேல் இருக்கவும் கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை பாடும். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நின்னுதிர மதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம். நின்னுதிர மதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். கைகளை உயர்த்தி மோசே உயர்த்தின போது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, குடும்பத்திற்காக, தேவைகளுக்காக, வேலைக்காக, உயர்வுக்காக, கடனுக்காக, உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுவதற்காக, நல்ல செய்தி வருவதற்காக, திருமணத்திற்காக, குழந்தை பேருக்காக. சின்ன குறிப்பு தான், செய்ய வேண்டிய காரியம் கைகளை உயர்த்தி ஒத்தாசி உம்மிடத்திலிருந்து மாத்திரமே வரும், உலகத்திலிருந்து வராது என்ற அடையாளத்தோடு நாம் அவரிடத்தில் நாம் சொல்வோம். ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபை ஆயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
அதிகாலை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை தேட வந்திருக்கிறோம். நீர் எங்களை விசாரிக்க வந்திருக்கிறேன். இந்த நாள் சம்பூர்ண நாளாக அமைய உதவி செய்யும். இந்த நாள் அற்புதத்தின் நாளாக அமைய உதவி செய்யும். பலர் பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, வேதனையோடு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. அவர் எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, வியாதிகள் எல்லாம் அவருடைய தழும்புகளினாலே குணமாக்கி, பிராணனை அடைவுக்கு விலக்கி மீட்டு, நன்மையினாலே கிருபையினாலே முடிசூட்டுவீராக. கழுவுக்கு சமமான வாழ வயது திரும்ப தந்து அவளை உயர்தலங்களில் ஏறி வர பண்ணுவீராக. பிரயாணங்களிலே அப்படி கிருபையின் கரம் இருக்கட்டும். நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தை நான் இந்த நீதிமொழிகளில் 8ஆம் அதிகாரம் அதிகாலையிலே 17ஆம் வசனம், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று நான் சொன்னேன். முடியும் பொழுது அந்த வார்த்தை சொல்லி முடிக்க வேண்டும் என்று யோசித்தேன். தேடுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும், கர்த்தர் என்ன கொடுப்பார் என்பதை குறித்து சொல்லி முடிக்கணும்னு நினச்ச நேரம் இல்லாததுனால சொல்ல முடியல. 18ஆம் வசனமே, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அப்படின்னு சொல்லி அது தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அழகான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் சுதந்திரமாக்கி அவர் கொடுக்கிறார். அதே மாதிரி 35ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 34ஆம் வசனம் கூட வாசிங்க. என் வாசற்படிகள் நித்தம் விழித்திருக்கிறது, என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது என் வாசற்படிகளை நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியா? என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுகிறான். ஸோ இந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். அதை நீங்கள் வாசிங்க. இங்கே அதிகாலையில் நாம் தேடுவதனால நிச்சயம் ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி நிச்சயம் கிடைக்கும். நீதி கிடைக்கும். ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி ஆண்டவர் கொடுப்பார். உங்களுக்கு நீதி நடக்கலையா, அநியாயம் நடந்திருக்கிறதா, நமக்கு அந்த அந்த நீதி கிடைக்கிற வரைக்கும், அது கொடுக்கிற வரைக்கும் அவர் அமர்ந்திருக்கவே மாட்டார். சரி, நிலையான பொருள் அப்படின்னா என்ன? இன்னைக்கு இன்னொரு நிகழ்ச்சிக்குள்ளாக நான் கடந்து போகிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ராத்திரியில் எழுந்திருந்து, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்திலிருந்து, ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரர்களையும் காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கின்ற ஆற்றின் துறையை கடந்தான். யாப்போக்கு அப்படின்னா என்ன மீனிங்? நீங்கள் எனக்கு எழுதி அனுப்புங்க. யாப்போக்கு ஆற்றங்கரை அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுதி அனுப்புங்க. யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு மனுஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு கூட அவனுடனே போராடி
ஒரு மனுஷன் பொழுது விடியுமளவும் அவனுடன் போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவருடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அப்பொழுது உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொன்னார். அப்பொழுது அவர் கர்த்தருடைய நாமத்தை கேட்கிறாருங்க. 30ஆம் வசனம். அப்போது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். இந்த நிகழ்ச்சி நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இதில் இருக்கிற கருத்து, அதாவது போராடி ஜெபித்தல், அதிகாலையிலே பதில், இரவெல்லாம் போராட்டம், இரவெல்லாம் போராட்டம். அவன் செய்த காரியம் என்ன? எதுக்காக போராடுகிறான்? மனுஷனோடும் கர்த்தரோடும் போராட்டம். இப்போ நம்ம வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலும் 2 விதமான போராட்டங்கள் உண்டு. ஒன்று நம்ம மனுஷனோட கூட போராட வேண்டும். அது யாராக கூட இருக்கலாம். சொந்த குடும்பமாக இருக்கலாம், அந்நியனாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் போராட்டமாக இருக்கலாம், அல்லது மனுஷர்களோடு கூட போராடுகிற ஒரு போராட்டம். அடுத்து தேவனோடு கூட போராடி சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கும். இவன் போராடுறான். போராடுறதுக்கான காரணம் என்னன்னா, இவனுக்கு ஆசீர்வாதம் வேணும். ஏன் ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் எதற்கு? ரொம்ப நல்லா இருக்கிறானே, இவனுக்கு எல்லாம் இருக்கு. 2 மனைவிகள் இருக்கிறாங்க, 2 மறுமனையாட்டிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, 11 குமார்கள் இருக்கிறாங்க, இப்படி ஒரு குமாரத்தி இருக்கிறாங்க. பெஞ்சமின் இன்னும் பிறக்கலை. சகல மாடுகள் இருக்குது, ஆடுகள் இருக்குது, எல்லாம் நிரம்ப சந்தோஷமாக இருக்கிறான். அப்புறம் ஏன் திரும்ப ஆசீர்வாதத்தை அவன் தேடுறான்? பிரியமானவர்களே, அதனால தான் அந்த நீதிமொழிகளை நான் வாசிக்கும் பொழுது நிலையான பொருளும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். ஐஸ்வர்யம், கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். நல்ல கவனிங்க, அந்த வசனம் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். அவர் அதை கொடுக்கும்போது அதோடு கூட வேதனையை கூட்டார். இப்போ யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது அவனுடைய சுய முயற்சியினாலே, பேராசையினாலே, ஏமாற்றி, அண்ணனை ஏமாற்றி, அப்பாவை ஏமாற்றி, மாமனாவரை ஏமாற்றி, நல்ல உழைத்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இதுதான் மனுஷனோடு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அது நிலையான பொருளும் அல்ல, நிலையான ஆசீர்வாதம் அல்ல. அப்போ அவ்வளவு ஆசீர்வாதங்களும் ஒரே வரியில் சொல்லப்போனால் என்னென்னா, ஐஸ்வர்யம் கிடைச்சது, ஆனாலும் வேதனை தான் இருந்தது. இன்னைக்கு ஒருவேளை நமக்கு பல விதங்களிலே ஆசீர்வாதத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நாம் உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம கேட்டால் சொல்லுவோம், ஐஸ்வர்யம் இருக்குது, ஆனாலும் வேதனையும் இருக்குது. காரணம், கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். அந்த ஆசீர்வாதம் நிலையான பொருளாக இருக்கும். அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆக அதனால தான் சொல்கிறான், அந்த வேதனையின் ஆசீர்வாதம் எனக்கு வேணாம், நிலையான ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்று யாக்கோபு ஆண்டவரோடு கூட போராடுகிறார். நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஒதுக்கிட்டு இவன் போராடுறதற்கான காரணம், இரவு முழுவதும் ஜெபிப்பதற்கான காரணம், ஒரு முழு இரவு ஜெபமே நடத்துகிறான். பிரியமான, நம்ம எப்பொழுது இரவு முழுவதும் நாம் ஜெபித்திருக்கிறோம். இரவில் 12 மணிக்கு மேலே
நாம் எப்பொழுது ஜெபித்திருக்கிறோம்? இல்லை அந்த ஜெப வாஞ்சை நமக்குள் இருக்கிறதா? 12 மணியிலிருந்து பொழுது விடுகிற வரைக்கும் நம்ம என்றைக்கு ஜெபித்திருக்கிறோம்? உடைய கர்த்தருக்கு சித்தமானால், உண்மையாகவே காரியங்கள் வாய்க்குமானால், ஆன்லைன்லேயே நம்ம ஒரு சில கொஞ்ச நாட்கள் கழித்து நாம் 12லிருந்து பொழுது விடுகிற வரைக்கும் நம்ம ஜெபிக்க பிரயாசப்படுவோம். அது ரொம்ப நல்லது. உடனே பதில் வரும். உடனே பதில் வரும். இங்கே ஏன் அதை நான் எடுக்கிறேன்னா, பொழுது விடுகிறது 26ஆம் வசனம். அவ்வளோதான். என்னை ஆசீர்வதித்தால் வழிய அவரும் சொல்கிறார், பொழுது விடிது என்னை விற்று அப்படின்னு சொல்கிறார். இந்த பொழுது விடிந்த பிறகு அது வரைக்கும் நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்போ சொல்கிறேன், என்னை விட்டுருங்க, நான் போகிறேன். கடவுள் தேவன் இங்கே யாக்கோபை ஆசீர்வதிக்க வரவே இல்லை. அவன் எதுக்காக ஜெபம் பண்ணா அப்படின்னா, நான் அதை சொல்லிடுறேன். எதுக்காக ஜெபம் பண்ணான்னா, ஏசாவை பார்க்க போகிறான். ஏசாவோடு சேர்ந்து 400 பேர் அவனை எதிர்த்து பார்க்க அல்லது அவனை பார்க்க வராங்க. அவனுக்கு மனசில் ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு. ஏற்கனவே அண்ணன் நம்மை கொலை செய்வான் என்று சொல்லி அந்த காலத்திலே சபதம் எடுத்திருக்கிறான். ஒருவேளை இன்று நம் குடும்பத்தையே கொலை செய்து விடுவான், நம்மையும் கொலை செய்து விடுவான், நம்முடைய மனைவிமார்களை, பிள்ளைகளை, நம்முடைய ஆஸ்திகளை அழித்து போட்டு நம்ம பழி தீர்த்துருவான் என்று பயம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஒரு பயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை முன் செய்த பாவங்கள் நிமித்தம் நமக்கு பயம், அல்லது பாவமே வேணாம், பல காரணங்களுக்காக பயம். அதனால தான் வேதாகமத்தில் 365 தடவை பயப்படாதுங்க, ஃபியர் நாட் அப்படின்னு சொல்லி வரும். காரணமில்லாத பயம். ஆண்டவர் பல இடங்களில் இயேசு கிறிஸ்து, நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஏசாயாவில் பல இடங்களில் பயப்படாதே, சிறுமந்தியை பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதீங்க என்ற வார்த்தை இன்றைக்கு காலை வேளையில அநேகரோடு கூட பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். பயப்படாதே, நீ போகிற பாதை உண்மையாகவே போராட்டமான பாதை தான், ஆனால் பயப்படாதே. நீ மனுஷனோடு போராட வேண்டும், பயப்படாதே. தேவனோடு கூட போராட வேண்டும், பயப்படாதே. ஏன்னா தேவன் உன்னோடு கூட அவர் இருக்கிறார். இன்றைக்கு இந்த பயம் என்பது சாதாரணமாக வியாதி எடுத்தா பயம், எதிர்காலத்தை எடுத்துக்கொண்டா பயம், தோல்வினாலே வருகிற பயம், இன்று பல காரணங்களினாலே பயங்கள். இப்போ யாக்கோபின் நிலையிலிருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு ஏசாவினாலே பயம். ஏசாவின் வேலையாட்கள் நிமித்தம் தன் மனைவி போயிடுவாங்க, தன் பிள்ளைகள் போயிடுவாங்க, நான் போயிடுவேன் என்று சொல்லி வேதனையோடு பயத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் வருகிறார். தேவ தூதர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் யார் வருவான்ட்டு. கர்த்தரே வருகிறார். ஏன்னா தேவன் என்று சொல்கிறார். தேவனை நான் முகமுகமாக கண்டேன், நான் இனி சாவதில்லை, பெனியேல் என்று பெறுகிறான். அது கிதியோன் கூட அப்படி தான் சொன்னான், நான் சாக மாட்டேன் என்று சொல்லி சொன்னான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, இனி நான் சாகேன் அல்லது நான் சாகவே மாட்டேன், இனி நான் பிழைத்திருப்பேன். ஏனென்றால் கர்த்தரை நான் முகமுகமாய் இந்த வேதத்திலே வாசித்தேன். ஆமென் சொல்லுங்க. வேதத்தில் சொல்லப்படுகிற எல்லா வசனங்களும் அது நமக்கான வசனங்கள். சரி, ஆண்டவர் வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவனை கம்ஃபர்ட் பண்ணி, அப்பா நீ பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, உன் சரீரத்துக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு எதிர்காலத்துக்கு ஒன்றும் ஆகாது, உன் பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகாது, உன் மனைவிகளுக்கு ஒன்றும் ஆகாது, உன்னுடைய சொத்துக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லா இருப்ப, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், நீ பயப்படாதே என்று சொல்ல வந்தார். அவன் இரவு முழுவதும் அதற்கு இடம் கொடுக்காம, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று அவன் அதையே சொல்லிக் கொண்டிருந்தான். ஏற்கனவே ஆசீர்வாதமாக இருக்கிறவன் அவனுக்கு அந்த 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 பயத்திலிருந்து அவனால் வெளியே வர முடியல. விடியும் வரைக்கும். அப்புறம் விடியும் போதுதான் பார்த்தாரு, தொடை சந்தை சுலுக்கினார். அவன் கொஞ்சம் கையை விட்டு, அப்பொழுதுதான் கேட்கிறார், தேவன் கேட்கிறார், உன் பேர் என்ன? யாக்கோபு. யாக்கோபு என்னன்னு?
யாக்கோபுன்னா உங்களுக்கு தெரியும், குதிக்காலை பிடித்து வெளியே வந்தவன். அதனால் உன் பேர் யாக்கோபு என்று சொன்னார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் எனப்படும், இஸ்ரவேல் எனப்படும். இங்கே பாருங்க, ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, அவனை ஒரு கம்ஃபர்ட் பண்ணி பயப்படாதுன்னு சொல்வதற்காக தான் வந்தார். ஆனால் நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது, இடைவிடாமல் தேடும் பொழுது, இரவெல்லாம் தேடும் பொழுது, நம்ம விடாமுயற்சியோடு கர்த்தரை தேடும் பொழுது, ஒரு நல்ல ரீசனுக்காக கர்த்தரை தேடும் பொழுது, நிச்சயம் கர்த்தர் நாம் விரும்புகிறதை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கவனிச்சிங்களா? பயப்படாதுன்னு சொல்ல வந்தவரை, நீ உன் பேர் என்ன? உன் பேர் இஸ்ரவேல் என்று அவர் மாற்றுகிறார். மாற்றுங்க பாருங்கள், இஸ்ரவேல் என்று மாற்றி தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. 29ஆம் வசனம் கடைசி, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கே வரல, பயப்படாதுன்னு சொல்ல வந்தவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த ஒன்றே தான் அவனுக்கு ஒரு தைரியம் வந்தது. இனி என் பிராணனுக்கோ, என்னுடைய சரீரத்திற்கோ, என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கோ எந்த பிரச்சனையும் வராது, போராட்டம் வராது. நான் தைரியமாக என் அண்ணனை சந்திக்க போவேன் என்று சொல்லி அவன் தைரியம் கொண்டான். இன்றைக்கு கூட ஒருவேளை நீங்கள் பயத்தில் அல்லது வேறு ஏதாவது தேவையோடு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலையில் உட்கார்ந்துருப்பீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு நிச்சயம் பதில் கொடுக்கவே வரல, அவர் நம்மை விசாரிக்க தான் வந்திருக்கிறாரு அப்படின்னா, நம்ம இன்னைக்கு தீர்க்கமாக ஜெபிக்கலாம். இதை சொல்லி ஜெபங்க. யாக்கோபு அவன் இரவெல்லாம் ஜெபித்து அவன் பாதத்தை விடாமல் கால்களை பிடித்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்படி விடாமுயற்சியோட நாங்களும் செய்வோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை நீங்கள் கொடுக்குற வரைக்கும் உங்கள் பாதத்தை விட போவதில்லை. நல்ல குழந்தையை கொடுக்குற வரைக்கும் உன் பாதத்தை விட போவதில்லை. நல்ல எதிர்காலத்தை கொடுக்குற வரைக்கும் பாதத்தை விட போவதில்லை. நல்ல வீட்டை கட்டி கொடுக்குற வரைக்கும் இப்படி பாதத்தை விட போவதில்லை. இந்த வியாதியிலேருந்து விடுதலை ஆக்குற வரைக்கும் இப்படி பாதத்தை விட போகிறதில்லை. நிச்சயமாக நாங்கள் எழுந்திருக்கவே போவதில்லை. நாங்கள் உட்கார்ந்து இடத்துல உட்கார்ந்து அந்த யாக்கோபு எப்படி அவன் காலை பிடிச்சிருப்பானோ அப்படியே நாங்கள் பிடிச்சுவோம். ஒரு அடி கூட நகர விட மாட்டோம். சொன்னதே சொல்லி கொண்டிருப்போம். நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை நாங்கள் போக விடவே மாட்டோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. ஒருவேளை என்ன தேவையோ, ஒருவேளை நீடித்த நாட்களாக இருக்கலாம், தெரிந்த புத்தியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபமாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், அல்லது நெஞ்சி சம்பந்தப்பட்ட சளி சம்பந்தப்பட்ட வியாதியாக இருக்கலாம், எலும்புகளிலே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். விடாதீங்க, ஆண்டவரை விடாதீங்க. ஆண்டவரை விடவே விடாதீங்க. அவரை போக விடாதாங்க. நீங்கள் ஆசீர்வதித்தால் வழிய உங்களை போக நாங்கள் விட மாட்டோம் ஆண்டவரே என்று சொல்லி வருந்தி கேளுங்க. வருந்தி கேளுங்க. அந்த எவீரு வருந்தி பாதத்தை விழுந்து கேட்டான். ஆண்டவர்களை தட்டவே முடியல. சரி வாப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அந்த இறந்து போன அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். பர்த்தேமேயு எப்படி தெரியுமா, அவர் நிற்கிற வரைக்கும் தாவீதின் குமாரனே இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும் என்றான். அதே மாதிரி அந்த 12 வயது பெண்மணி அந்த வஸ்திரத்தை அப்படியே இருக்க பற்றினாலாம். நீங்கள் அதை நான் அந்த வாசித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் நினச்சேன் ஒருவேளை போய் தொட்டுட்டு ஓடி வந்துட்டா. இல்லை, இருக்க பற்றினால்னா ஒரு நிமிஷம் அவர் நின்று ஜெர்க்காக இருக்கணும், நின்று இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்க பற்றினார். அப்படி இருக்க பற்றிட்டு தான் அந்த விட்டார். அதனால தான் வல்லமை புறப்பட்டு சென்றது என்று கர்த்தர் உணர்ந்தார். அவர் சரீரத்தில் உணர்ந்திருப்பார்.
ஆனாலும் அவருடைய 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 விடாப்பிடி